ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இந்த ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லவ் பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல். இந்த ஸ்பெஷல் ஃபீலிங்க்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கேரக்டர் நெய்பர் ரோசஸ் கீழேருந்து யங்மேன். இந்த யங்மேன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்யூனான பர்சன். ஒரு யங் லேடியை லவ் பண்ணிகிட்ருப்பார். அந்த யங் லேடி கொஞ்சம் நல்லா காணாமல் போயிடுவாங்க. அவங்கள தேடி 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 கடைசி வரைக்கும் என்ன ஆனார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யங்மேனுக்கு அந்த யங் லேடி மேலே பயங்கர காதல். அவங்களுக்கும் இவரை ரொம்பவே பிடிக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்க தான் அந்த யங் லேடி. சடனாக பார்க்கும்போது அந்த லேடி ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க. யங்மேனுக்கு ரொம்ப சோகம். எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல. ஸோ அவங்கள தேடி 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 நிறைய இடத்துக்கு போவார். அவரோட ஹோப்பை இழந்துருவார். அந்த சமயத்தில் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுவார். அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லேடியோட ஸ்மெல் அங்கே ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இங்கே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் லாபியில் கேட்பார். இங்கே ஒரு யங் லேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். லாபியில் கிளியராக சொல்லிடுவாங்க, இல்லை அந்த மாதிரி யாருமே வரலை. இப்போ நீங்கள் இருக்க ரூமில் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க காலி பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் யாருமே வரலை, நீங்கள் தான் வரீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவருக்கு லாஸ்ட் ஹோப்பாக இது தான் நினச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ரூமில் அவர் அந்த லேடியோட ஃப்ராக்ரன்ஸை ஃபீல் பண்ணுவார். அதனால தான் நினைப்பார் கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக அவங்க இல்லை அப்படின்றத இந்த யங் மேனால் ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ரூமில் அப்படியே சூசைட் பண்ணி இறந்து போயிடுவார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா லாபியிலேருந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க, அந்த யங் லேடி இறந்து போன அதே ரூமில் இந்த யங் மேன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படிங்கிறது ஒருத்தங்க மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் நம்மளோட ஃபீலிங்கை ஷேர் பண்ண போகிறோம். அதனால தெளிவாக பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு யாராச்சும் உங்ககிட்ட ஸ்பெஷல் ஃபீலிங்கோட அப்ரோச் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பொறுமையாக ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மற்றவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, வேறு ஒருத்தவங்களோட ஃபீலிங்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த யங் மேன் மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படின்றது வருத்தம் கிடையாது, ஏன் நம்ம ரிஜெக்ட் ஆனோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய வருத்தம். ஸோ ஒருத்தங்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, அதோட ப்ராப்பரான ரீசனும் ப்ராப்பரான காரியங்களும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு தெரியாமையே கடைசி வரைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியாமல் போயிடும். இங்கே லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஏன் ஒருத்தங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலுக்கே போகிறோம் அப்படின்னா கூட ஒருத்தங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கிறதா இன்னும் பெரிய வருத்தம். ஸோ உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்பரான ரீசனோடு ரிஜெக்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.